நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று, தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள், நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா நினைப்பாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலே நாம் பொதுவாக ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வாங்கினால் அதனுடைய வாரண்டி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதனாலே இது எத்தனை நாட்கள் வேலை செய்யும் என்பதை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நம்மளுடைய சரீரமும் ஒரு நாளிலே முடிந்துவிடும். இதற்கு எந்த ஒரு வாரண்டி கிடையாது. இந்த உண்மையின் மத்தியிலே உண்மையான ஆறுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் தான் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை பார்ப்போம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப் போகிறார் என்பதை அறிந்து பேசுகிறார். 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்புவார் என்பதையும் அறிந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனாலே அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லோருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இந்த பரலோகத்தின் வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ளும்படி ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் பார்ப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்மளுடைய பாவமானது பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து நித்திய காலத்திற்கு நம்மளை தூரப்படுத்தினது. மனுஷர்களாகிய நாம் எவ்வளவாக பிரயாசப்பட்டாலும் சரி, இந்த தூரத்தை நம்மளால் நீக்க முடியாது. நம்மளுடைய எந்த ஒரு நற்கிரியையும் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. நம்மளுடைய இந்த நிலைமையிலே தேவன் தம்முடைய பெரிதான தயவையும் கிருபையையும் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக பிறந்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவத்தின் எல்லா தண்டனையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுத்தார். வாக்குத்தத்தம் செய்தது போல 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். அவர் நித்தியத்திற்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கும் கொடுக்க முடியும். அது எப்படி என்றால், நீங்கள் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம் ஜீவனை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அந்த நித்திய ஜீவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் இரட்சகராகவும் எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் இந்த பங்கை கொடுக்கிறார்.